ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி தீர்ப்புக்கும் உத்தரவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, தீர்ப்புனா என்னது அப்படின்னா கடந்த காலத்தை குறிக்கிறது. கடந்த காலத்தில் ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஏதாவது நம்மளை யாராவது தாக்குதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய கடந்த கால நிகழ்வுகளை நம்மளுடைய ஞாபகப்படுத்தினாலும் சரி, இல்லை ஞாபகம் வைக்கக்கூடிய ஒரு செயலாக செஞ்சு அதில் என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை நம்மளுடைய மனசுலையோ அல்லது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ்லையோ அல்லது ரிவில் நாலேஜ்லோ இல்லை இன்ஸ்டிடியூஷன் நாலேஜ்லோ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய நீதிமன்றத்தோடைய தீர்ப்பாக இருக்கலாம், இல்லை மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பாக இருக்கலாம், இல்லை சொல்லப்போனால் அப்படின்னா கீழோகத்தில் பூதகணங்களுடைய தீர்ப்பாக இருக்கலாம். இந்த எந்த தீர்ப்பாக இருந்தாலும் நம்மளுடைய கடந்த காலத்தில் உள்ள விஷயங்களை தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரவு அப்படின்னா இனி என்ன செய்யணும், என்ன செய்யலாம், இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், அதாவது இதை புதுப்பிக்கக்கூடிய என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு புதுவிதமாக யோசிக்கிறது, ஒரு புதுவிதமாக இது என்ன செய்கிறது சிந்திக்கிறது தான் உத்தரவு அப்படின்னு. இப்போ பாருங்கள், தீர்ப்புக்கும் உத்தரவுக்கும் ரெண்டு எப்படி வித்தியாசம் இருக்குது பாருங்கள். எதிர்காலத்தை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதில் ஒரு பொருளாக இருக்கும்.